நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான வாழைப்பூ வடை. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு வாழைப்பூவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதோட 4-5 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல வரமிளகாவை அரைச்சிக்கலாம், இல்லைனா சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுட்டு அதோட 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு மட்டும் தனியாக வச்சுக்கோங்க, அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக போட வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை தனித்தனியாக ஆஞ்சிட்டு அதில் இருக்க இதழும் நரம்பும் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். இப்போ அதையும் சேர்த்து 1 பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒன்றா அரைச்சிருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே வடை போட்டுடணும், இல்லைனா இதை வச்சுருந்து போடலான் இருந்தீங்கன்னா கருத்து போயிடும் மாவு, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உடனே எண்ணெய் காஞ்சதும் எடுத்து ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு பால் சைஸில் உருட்டிட்டு கையில் வச்சு தட்டியும் போடலாம், இல்லை நீங்கள் இலையில் வச்சும் தட்டியும் போடலாம். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா மொறு மொறுன்னு சுடும்போதே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இதில் பூண்டு சோம்புலாம் தட்டி போட்டிருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் வடையே. இந்த மாதிரி செவந்து வந்தது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இது ரொம்ப சிம்பிள் தான். வாழைப்பூவை மட்டும் முன்னாடியே ஆஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.